ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த வீடியோ தான். டெலிவரி வீடியோ பற்றி தான் நானும் மாமாவும் பேசுகிறதுக்கு வந்திருக்கோம். என்ன மாமா பேசிடலாமா? ஓகேங்களா? பேசிடலாமா? என்ன நடந்தது, ஏது நடந்தது அப்படின்னு. ஓகே, நீங்கள் ரொம்ப ஆவலாக எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த வீடியோ இன்றைக்கி கொஞ்சம் டைம் கிடச்சிது, அதனால் பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி எனக்கு குழந்த பிறந்தது, என்ன ஏது, என்ன ப்ராப்ளம்லாம் ஆச்சு அப்படின்றத தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு மாமா கிட்டே பேசிடலாமா? மாமா சொல்லுங்கள் மாமா, என்ன நடந்தது. நான் ஸ்டார்டிங் நான் சொல்லிடுறேன், எப்போது என்ன ஆச்சு, எப்படி ஆச்சு அப்படின்றது. 2018 வந்து 12ஆம் மாதம் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், பேபி நின்றுடுச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 2019 ஜனவரி மாதம் அம்பத்தூருக்கு நான் வீடு ஷிஃப்ட்டு பண்ணிவிட்டு வந்துட்டேன். இவங்கக்கிட்ட நான் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறமே நான் இவங்கக்கிட்ட நான் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் மாதம் அந்த மாதிரி தான் நான் சொன்னேனே. எனக்கு கம்ப்ளீட்டாக 3 மாதம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் இவங்கக்கிட்ட சொன்னேன், மாமா இந்த மாதிரி நான் கன்சீவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு. அது வரைக்குமே நான் இவங்கக்கிட்ட சொல்லவே இல்லை. நான் வேலையை விட்டோம் அங்கே நின்றுட்டு இங்கே அம்பத்தூருக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து தான் இவங்கக்கிட்ட சொன்னனே நான், இந்த மாதிரி மாமா நான் கன்சீவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு. அவங்களும் சந்தோஷப்பட்டு சரி ஓகே என்னென்ன பண்ணணும், இது வரைக்குமே பேபி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். சரி நின்றுடுச்சு, ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியாக இந்த குழந்தைய பெற்றுக்கலாம், இந்த குழந்தைய எடுத்துகிட்டு தான் நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படின்ற முடிவில் தான் நாங்கள் இருந்தோம். ரொம்ப சந்தோஷப்பட்டு 2 பேரும். சடனாக அப்படியே 1 மாதம் 2 மாதம் 5ஆம் மாதம் ஆகும்போது சடனாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்கேன் பண்ண சொன்னாங்க. ஸ்கேன் பண்ணுறப்ப எல்லாம் சொன்னாங்கன்னா, கொஞ்சம் டெலிவரி டைம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும் அப்படின்னாங்க. ஏன் டெலிவரி கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, பார்த்தீங்கன்னா 5ஆம் மாதம் ஸ்கேன் பண்ண சொன்னாங்களா, அந்த ஸ்கேனில் வந்து பண்ணும்போது சொல்லிட்டாங்க, குழந்தையோடைய நஞ்சு கொடி, தொப்புள் கொடி வந்து சென்டிமீட்டர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. சென்டிமீட்டர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால வந்து அந்த நஞ்சு வந்து குழந்தைக்கு முதுகுக்கு பின்னாடி போகாம மூஞ்சிக்கு முன்னாடியே இருக்கிறதுனால தாய்க்கும் கஷ்டம், குழந்தைக்கும் கஷ்டம். இதை வந்து நீங்கள் அபார்ஷன் பண்ணாலும் கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும், நீங்கள் குழந்தை பெற்றுக்கிட்டாலும் கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்லிட்டு 5ஆம் மாதம் இருக்கும்போதே எங்களுக்கு சொல்லிட்டாங்க, கிளியராக சொல்லிட்டாங்க. எனக்கு கூப்பிட்டு தனியாக வந்து கூப்பிட்டு அதுக்கப்புறம் சொன்னாங்க. 2வது வந்து சரி இன்னும் எதுக்கு சந்தேகம் ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கூப்பிட்டு வந்துட்டு 2 பேரும் சொன்னாங்க, இந்த மாதிரி கஷ்டம் இருக்குது என்ன என்கிட்ட இல்லை. டாக்டர் சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து என்ன சொன்னாங்கன்னா, மாமா என்ன சொன்னாங்கன்னா, இந்த பாப்பா பெற்றுக்கினே ஆகணுமா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், இந்த குழந்தை எனக்கு ரொம்ப வேணும், முக்கியம் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்ததுக்கப்புறம் இல்லை அப்போ சரி வா டாக்டர்கிட்ட போய் நம்ம பேசலாம், டாக்டர் பேசணும் சொன்னாங்க சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் தான் சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து குழந்தையுடைய நஞ்சு கொடி இந்த மாதிரி இருக்குமா, அதனால் வந்து உனக்கு 2 சான்ஸ் தான். ஒன்று நீ கேரிங்காக இருந்து பத்திரமா இருந்து இந்த குழந்தைய பெற்றுக்கிற மாதிரியா இருந்தால் பெற்றுக்கலாம். அப்படி இல்லை நடுவில் வந்து உனக்கு ப்ளீடிங் ஆகிடுச்சி, எப்படியா இருந்தாலும் உனக்கு ப்ளீடிங் ஆகிடுச்சின்னா இந்த குழந்தைய வந்து நீ ஆப்ரேஷன் பண்ணி எடுத்ததான் ஆகணும், உனக்கு கர்ப்பப்பையும் எடுத்துருவோம் நாங்கள். நான் அது வரைக்குமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கே நான் எதுக்குமே கவர்மெண்ட்டுக்குன்னு போகல. நான் ஒரே ஒரு வாட்டி மட்டும்தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த குழந்தைக்கு பர்த் சர்டிஃபிகேட்டுக்காக பேர் என்ட்ரி பண்ணணுன்றதுக்காக ஒரே ஒரு வாட்டி தான். அப்போ நம்ம இது எல்லாமே இபியில் ப்ரைவேட்டில் தான் பார்த்தது. இபியில் வந்து அம்மா வீட்டாண்ட வந்து பிரியா செந்தில்குமார் இருக்காங்க, அவங்கக்கிட்ட தான் பார்த்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே அவங்கக்கிட்ட தான் பார்த்தது. அப்போது அப்படி சொன்ன உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இவங்க இப்படி சொல்கிறாங்க, நம்ம பெற்றாலும் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம எடுக்க போகிறோம், அப்படி இல்லை அபார்ஷன் பண்ணாலும் எடுக்க போகிறோம், நம்ம முயற்சி பண்ணி நம்ம கடவுள் புண்ணியத்தில் நமக்கு நல்லபடியாக பிறந்துருச்சுன்னா பரவாயில்ல, குழந்தைக்கெல்லாம் ஹார்ட் பீட்டு குழந்தெல்லாம் நல்லா இருக்குமா, அந்த நஞ்சு கொடி மட்டும்தான் வளரல அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு அந்த 5ஆம் மாதம் ஸ்கேன் பண்ணிவிட்டு வந்ததுலேருந்து அந்த ஒரு 3 மாதம் வரைக்கும் அவ்வளோ ஒரு பத்திரமா அவ்வளோ ஒரு சேஃப்டியாக மாமா என்னை பார்த்துட்டு இருந்தாங்க. எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக பெஸ்ட் ரெஸ்ட் மட்டும்தான் இருக்கணும். டாக்டர் சொல்லிட்டாங்க, அவங்க ட்ராவல்ஸ் பண்ணக்கூடாது, மாடிப்படியில் பேசி ரொம்ப அதிகமாக ஏறக்கூடாது, நிறையா சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி அடிக்கடிக்கு ஏஞ்சி உட்காரக்கூடாது, அடிக்கடி உட்காரக்கூடாது அப்படின்வாங்க.
இவ்வளோ விஷயம் எல்லாமே நடந்து நல்லா சேஃப்டியாக பத்திரமா அந்த மாதிரி ஒரு இதில் தான் நாங்கள் இருந்தோமே 2 பேருமே. ஆனாலுமே இன்கேஸு 9ஆம் மாதம் கிட்ட நெருங்கும் போது என்னுடைய அண்ணியும் வந்து கன்சீவாக இருந்தாங்க. அவங்களுக்குமே வளைகாப்பு வச்சு அவங்க அம்மா வீட்டில் கூப்பிட்டு போனதுக்கப்புறம் அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. அவங்களுமே ஊருக்கு போயிட்டு எனக்கு வளைகாப்பு பண்ணுறதுக்காக சொல்கிறதுக்கு அப்பாவும் அம்மாவும் 9ஆம் மாதம் வந்திருந்தாங்க, வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ வந்து மாமா வேலைக்கு போயிருந்தாங்க, நான் மட்டும்தான் இருந்தேன். டாக்டர் அதுக்கு முன்னாடியே எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ப்ளீடிங் ஆகக்கூடாது, ஆயிடுச்சுன்னா நீங்கள் எப்போயா இருந்தாலும் உடனே ஹாஸ்பிட்டல் வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அம்மா அப்பா வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சமையல் பண்ணிவிட்டு ரசம் வச்சுட்டு இருந்தேன். அப்பா வெளியே மீன் கழுவிட்டு இருந்தாங்க, நான் வந்து அம்மா உள்ளே படுத்துட்டு இருந்தாங்க, இவங்க வேலைக்கு போயிருந்தாங்க. நான் வந்து ரசம் தாளித்து விட்ட உடனே அந்த நெடியில் தும்பல் வந்தது. இப்படி வயிற்ற பிடிச்சிட்டே தும்பிட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு பார்க்குறேன், எனக்கு ஒரே ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு கொஞ்ச நேரத்தில் அப்படியே வேர்த்து போயிடுச்சு, உடம்பெல்லாம் ரொம்ப நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் உள்ளே வந்து உட்காந்துட்டு அம்மா கிட்ட சொல்கிறேன், அம்மா இந்த மாதிரி ஆயிடுச்சுமா, ப்ளீடிங் ஆகுதுமா அப்படின்னு சொன்னோடனே அம்மாவுக்கும் பயம் வந்துடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி உன் வீட்டுக்காருக்கு கால் பண்ணி வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மாமாவுக்கு கால் பண்ணி அவங்கள 12:30 மணி அவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாப்பாட்டுக்கே வந்துடுவாங்க. ஃபோன் பண்ணி வா அப்படின்ட்டு சொன்னோடனே என்னாச்சு அப்படின்னு சொன்னோடனே இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே மாமாவுமே டக்குன்னு உடனே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஆட்டோ புக் பண்ணிட்டு அப்படியே ஆட்டோ இது பண்ணி நாங்கள் பார்த்தோம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்லேருந்து ப்ரைவேட்லேயே பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க எங்களால் பார்க்க முடியாதுன்னு கை விரிச்சிட்டாங்க. ஏன்னா இது கம்பல்சரி கர்ப்பப்பை எடுத்தாகணும், இவங்களுக்கு வந்து பிளட்டு அதிகமாக தேவைப்படும், எவ்வளோ ரத்தம் தேவைப்படும்னு சொல்ல முடியல கர்ப்பப்பை எடுக்கிறதுனால அப்படின்னு சொல்லி கை விரிச்சிட்டாங்க. அவங்க கை விரித்த உடனே அப்புறம் திரும்ப ஆட்டோ புக் பண்ணி அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஆராசரம் அப்படின்ற ஹாஸ்பிட்டல்னால் தெரியும், ஆராசரம் ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்றிட்டு போயிட்டாங்க. அங்கே கூப்பிட்டு போனதுக்கப்புறம் 4 மணி வரைக்குமே என்னை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கையில் ஊசி போட்டு என்னை உட்கார வச்சுருக்காங்க. எல்லாத்தையுமே அந்த புக்கு எல்லாத்தையுமே வாங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு என்னை உள்ள பிரசவ வார்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போனதுலேருந்து 10 மாதம் எனக்கு 9ஆம் மாதம் ஸ்டார்டிங் அன்னைக்கு தான் ஸ்டார்டிங் ஆகுது. அம்மா அப்பா வந்தாங்க வளைகாப்பு பண்ணலான்னு சொல்கிறதுக்காக, இந்த மாதிரி ஆயிடுச்சு. 10 மாதம் அந்த கம்ப்ளீட் ஆகிற வரைக்குமே என்னை ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டெலிவரி வார்டில் மட்டும்தான் வச்சுருந்தாங்களே. ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த யூரின் டியூப் போட்டு எந்த ஒரு விஷயத்துக்குமே பெட்டை விட்டு பாத்ரூம் போகிறதுக்கு மட்டும்தான், மோஷன் போகிறதுக்கு மட்டும்தான் நம்ம இறங்கி போக முடியுமே தவிர மீது எல்லாத்துக்குமே அந்த யூரின் டியூப்பை போட்டு எனக்கு கையில் ஊசியை போட்டு ரொம்ப நொந்துட்டேன். அந்த 1 மாதம் பிரசவ வார்டிலேயே நான் ரொம்ப கஷ்டப்பட்டதை விட என் அம்மா, என் வீட்டுக்காரு நீங்கள் வேலையை முடிப்பார், அங்கே கிளம்பி வருவார், ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என் கூட இருந்துட்டு நைட்டெல்லாம் இருந்துட்டு ரிட்டர்ன் காலையில் கிளம்பி திரும்ப வேலைக்கு வந்து சமைச்சு சாப்பிட்டு வேலைக்கு வரணும், இந்த மாதிரி நிறைய கஷ்டப்பட்டாங்க. அம்மாவுமே 1 மாதம் 20 நாள் கிட்டத்தட்ட போன வந்தேன். அம்மாவுமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கால் இடுப்பு அந்த நேரம் பார்த்து கை கால் வராமல் இருந்தது அம்மாவுக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அவங்களும் என் கூட இருந்தாங்க அம்மாவுமே. அதுக்கப்புறம் ஒரு வழியாக இன்றைக்கி குழந்த பிறக்கும், நாளைக்கு குழந்த பிறக்கும், ஹார்ட் பீட் கேட்கும் போதெல்லாம் ரொம்ப பயமாக இருக்கும். ஹார்ட் பீட் அடிக்கடிக்கு கூப்பிட்டு ஹார்ட் பீட் செக் பண்ணுவாங்க, குழந்தை எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்த இருக்கிற குழந்தை இன்னொரு இடத்த இருக்காது, அந்த இடத்த ஹார்ட் பீட் இருக்காது. அதனால் நர்ஸுங்களாமே சொல்லுவாங்க, என்னமா இது குழந்தை ஒரு இடத்த இல்லாமல் சுற்றிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அது என்னன்னா குழந்தைக்கு மூஞ்சிக்கு முன்னாடியே அந்த நஞ்சு கொடி இருக்கிறதுனால குழந்தை வந்து உள்ளே சுற்றிக்கிட்டே இருக்க ஆரம்பித்ததுனால வந்து நானுமே பயந்தேன், ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுனால, இல்லைம்மா குழந்தை மூஞ்சி முன்னாடி அந்த இது இருக்கிறதுனால குழந்தை வந்து சுற்றிக்கிட்டே தான் இருக்கும், குழந்தை வந்து மூமெண்ட்லேயே தான் இருக்கும், அதனால தான் ஹார்ட் பீட் ஒரு இடத்த காட்ட மாட்டேனுது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து எனக்கு வளைகாப்பு வந்து ஆராசர் ஹாஸ்பிட்டலே எனக்கு பண்ணாங்க. அன்னைக்கின்னு பார்த்து ஏதோ டெலிவரி அந்த ஹாஸ்பிட்டல் வளைகாப்பு டே அப்படின்றது ஒரு இது வச்சாங்க. அதனால் வந்து எனக்கு அங்கேயே ஆர்எஸ்ஆர் ஹாஸ்பிட்டலே வந்து அப்போ வரைக்குமே என்னை அந்த இதுலேயே தான் ஸ்ட்ரெச்சர்லேயே வச்சு தான் என்னை தள்ளிக்கிட்டு போகிறாங்க. நான் சாரீ கட்டியிருந்தேன், என்னை தள்ளிக்கிட்டு போயிட்டு அப்படியே சும்மா உட்கார வச்சு கையில் வளையல் போட்டு விட்டு சந்தனெல்லாம் தடவி விட்டு நான் ஆசைப்பட்டதை வந்து எனக்கு அங்கேயே ஆர்எஸ்ஆர் ஹாஸ்பிட்டலே எனக்கு செஞ்சாங்க.
செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு வாட்டி வந்து இன்னைக்கு ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அம்மாவுமே வீட்டுக்கு போயிட்டு சாப்பாடுலாம் செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க. காலையில் எனக்கு டிஃபன் வாங்கி கொடுத்துட்டு மருந்து மாத்திரைலாம் கொடுத்துட்டு அவங்க கிளம்பி போயிட்டு வருவாங்க. போயிட்டு நான் அவங்க வர வரைக்கும் நான் மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா வீட்லேயும் 2 பசங்க இருக்கா. கோபிக்கா இருக்கிறதுனால வந்து அவங்களையும் பார்க்கணும், அப்பாவும் பார்க்கணும், எல்லாமே சுற்றி சுற்றி பார்க்கணும் அப்படின்றதுனால ரொம்ப நிறைய பேர் மாமாவும் கஷ்டப்பட்டாங்க, அம்மாவும் கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து இன்னைக்கு ஆப்ரேஷன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி எங்களை கூப்பிட்டு பிளட்டுக்கு அரேஞ்ச் பண்ணணும், 4 பேர் தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே மாமா என்ன சொன்னாங்க, யாருக்கிட்ட போய் சொல்கிறது, யார்கிட்ட கேட்குறது, ஒன்றுமே புரியாமல் நிறைய கஷ்டப்பட்டாங்க. பிளட்டுக்கு யார் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, யார்கிட்ட போய் நம்ம கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவாலையுமே கொடுக்க முடியாது. அவங்களும் ரொம்ப ஏஜ் ஆகலனாலும் அவங்களுக்கும் வயசு ஆகுது இல்லை, அதனால் அவங்களையும் அப்போ கூட நான் என் ஃப்ரெண்ட்ஷிப் மூலியமாக போயிட்டு ஒரு 2-3 பேரை கூப்பிட்டு வந்தேன். கூப்பிட்டு வந்தது அப்போது என்ன ஆயிடுச்சுனாக்கா, அப்போ டாக்டர் வேணான்ட்டாங்க. இல்லை ஸ்டோர் ரூமில் இருக்குது, பிளட்டு இருக்குது, நீங்கள் கொடுக்கல மாதிரி இருந்தால் நாளைக்கு வாங்க. அவங்க வேலையை விட்டுட்டு வந்தவங்க, அவங்க ஒரு 2 நாள் லீவ் போட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் அதுக்கும் எனக்கு அப்படியும் எனக்கு வந்து அதுக்கப்புறம் இன்னைக்கு நேற்று நைட்டே சொல்லிட்டாங்க, உங்களுக்கு நாளைக்கு ஆப்ரேஷன் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்ன உடனே அம்மாவும் போயிட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் பக்கத்துலேயே தானே வண்ணாரப்பேட்டை, தேவையான திங்ஸ் எல்லாம் அப்பாவும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. மாமாவும் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்போ வந்து ஒரு வேலை விஷயமா வரல அப்பா. நான் வந்து வேலைக்கு மறுநாள் காலையில் நான் அப்பா கிட்ட நைட்டே சொல்கிறேன், நான் உன்னை பார்க்கணும்ப்பா, நீ வாப்பா அப்படின்னு சொல்கிறேன். அப்பா என்ன சொன்னான்னா, நாளைக்கு வேலை இருக்குமா, நான் வேலைக்கு போயிட்டு வரேன், உனக்கு நல்லபடியாக குழந்த பிறக்கும், நீ போ. காலையில் 9 மணிக்கு ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே நான் தான் போகிறேன். நான் போகிறப்போ நான் ரிட்டன் வருவேனா வரமாட்டேனா எந்த ஒரு இதுவுமே தெரியல. நானும் என் குழந்தைய நல்லபடியாக இருக்குமான்னா எதுவுமே இல்லை. அப்போ கூட என் அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி, அப்பா நான் இந்த மாதிரி போகிறப்பா, எனக்கு ஆப்ரேஷன் சொல்கிறாங்க, நான் உன்னை பார்க்கணும் வாப்பா அப்படின்னு சொல்லும்போது அப்பா என்கிட்ட சொன்ன வார்த்தை, நீ போம்மா, நீ கண்ணு திறக்கும் போது நான் உன் பக்கத்தில் இருப்பேன் அப்படின்ற வார்த்தையை மட்டும் அப்பா சொல்லியே அனுப்பிச்சாரு. நான் சரின்னு சொல்லிட்டு போயிட்டேன். நான் உள்ளே போனது மட்டும் எனக்கு தெரியும். உள்ளே போய் ஒரு 5 நிமிஷம் கழித்து கையில் ட்ரிப்ஸு போட்டாங்க. ட்ரிப்ஸு போட்டதுக்கப்புறமா வந்து நான் சாமி கும்பிட்டுட்டு அந்த ஸ்டிச்சரில் படுத்துட்டு அவ்வளோதான். என்கிட்ட பேச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னே தெரியாது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மாமா கிட்ட கேட்டுக்கோங்க என்ன நடந்தது ஏது நடந்தது. அதுக்கப்புறம் என்ன டாக்டர்லாம் ஃபுல்லாக ஓடுறாங்க, ஓடி வராங்க, என்ன ஆச்சு ஏதாச்சு. அப்புறம் அத்தை வந்து ஒரு பக்கமாக உட்காந்துட்டு அழுதுட்டு இருந்தாங்க. என்ன ஆச்சு அத்தை, எப்படி அழுதுறீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ஆப்ரேஷன் தேட்டருக்கு வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க பாப்பாவை அப்படின்னாங்க. நான் நினச்சேன் சரி அப்போ ஆப்ரேஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதை ஒரு நாள் முன்னாடியான சொல்லிட்டாங்க, வைஃபை வந்து சண்டே வந்து சொல்லிட்டாங்க என்கிட்ட, வந்துருங்க மாமா நாளைக்கு ஆப்ரேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் போயிட்டேன். போனதுக்கப்புறம் டாக்டரு நர்ஸு எல்லாம் ஓடுறாங்க. என்ன ஒரு மாதிரியாக ஓடுறாங்க. என்னை உள்ளே கூப்பிட்டாங்க. உள்ளே போய் உட்காந்துன்னு ஓடுறாங்க. என்ன விஷயம் தெரியல, எதுக்கு ஓடுறாங்கன்னு தெரியல. எனக்கு மனசுக்குள்ளே ஒரு மாதிரியாக பயம் வந்தது. இது ஒன்று தப்பாக நடந்துக்கிச்சோ என்ன எதுவும் தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப நானே ஒரு மாதிரியாக ஃபீல் பண்ணி உட்காந்துட்டேன். 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஃபீல் பண்ணி கடைசியில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, பாப்பா தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு அரி வந்து என்னை 9 மணிக்கு கூப்பிட்டு போய் 10:15 காலையிலேயே அரி பிறந்துட்டான். 10:15 ஹாஸ்பிட்டல் டேட் டைம் படி பார்த்தீங்கன்னா 10:15 அங்கே காலையிலே என்ட்ரி பண்ணியிருந்தது. அது எனக்கு தெரியாது, அங்கே போனது படுத்தது தான் தெரியும். ஆமாம், அங்கே அந்த நோட்லேயுமே என்ட்ரி பண்ணியிருந்தது 10:15 தான் அரி பிறந்திருந்தான் அப்படின்றது டேட் இருந்தது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் எனக்கு வேறு அதை பார்த்தேன், அவ்வளோதான். இதை நாங்கள் மென்ஷன் பண்ணணும்னு சொல்கிறேன். நடுவில் டிஸ்டர்ப் பண்ணது சாரி. சொல்லுங்கள் மாமா. அதுக்கப்புறம் என்னென்னா அத்தை வந்து ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்டால் நானும் எனக்கும் ஒரு பக்கம் அழுகுறேன், அவங்க ஒரு பக்கம் அழுகுறாங்க. டாக்டர் எல்லாம் ஓடுறாங்க, ஓடி வராங்க, நர்ஸ் எல்லாம் போகிறாங்க வராங்க. என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 4 பேக்கெட் பிளட்டு தேவைப்படும் அப்படின்னு நாங்கள் சொன்னாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா 11 பேக்கெட் 12 பேக்கெட் ரத்தம் எடுத்துருக்குறாங்க. என்னை கேட்டதுக்கு இப்போ இந்த இந்த ஒரு சீட்டு பேப்பர் ஒன்று கொடுப்பாங்க, இதை கொண்டு போய்ட்டு பிளட்டு ஸ்டோர் ரூமில் கொடுத்துட்டு பிளட்டு வாங்கிட்டு வாங்கன்னு வாங்க. ஃபஸ்ட்டு போவேன், 2 பேக்கெட் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன், திரும்ப அனுப்புவாங்க ஒரு பேப்பரை, திரும்ப ஓடி போவேன், திரும்ப வாங்கிட்டு வந்து கொடுப்பேன், திரும்ப டப்பா கேட்பாங்க, இதை கேட்பாங்க, அது கேட்பாங்க. டக்கு நான் ஓடிக்கிட்டு தான் இருந்தேன். இந்த டப்பா விஷயத்தை நான் சொல்லணும் ஃப்ரெண்டு. ஏன்னா எங்கள் அம்மா என்கிட்ட சொன்னாங்க,
டாக்டர் வந்து போயிட்டு டப்பா வாங்கிட்டு வாங்க, பெரிய டப்பாவை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு எதுக்கு டப்பா என்ன ஏதுன்னு தமிழும் அப்போது அந்த அளவுக்கு யார்கிட்டையும் பேசலை, அதனால் புரியல. இதுவோ யாருக்கும் சொன்னது. அம்மா சொல்லியிருக்காங்க, நீ போயிட்டு டாக்டர் டப்பா வாங்கிட்டு சொல்கிறாங்கப்பா, நீ போயிட்டு டப்பா வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி டப்பா வாங்கிட்டாங்க? சின்னதை எத்தனை டப்பா வாங்கிட்டு வாங்க. டாக்டர் எவ்வளோ பெரிய டப்பா கேட்டாங்க? எனக்கு நான் பார்க்கல, அப்போ அத்தை தான் சொல்லி சொன்னாங்க. உங்கள் அம்மா தான் சொன்னாங்க, டாக்டர் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு டப்பா வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு, அதனால நான் டப்பா வாங்கிட்டு வந்தேன். ஆனால் ஒரு சின்னது இந்த சைஸுக்கு தான் டப்பா இருந்துச்சு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சின்ன டப்பா வாங்கிட்டு வந்திருக்காங்க. அவங்க எதுக்கு டப்பா வாங்கிட்டு வர சொன்னாங்க, என்ன ஏதுன்னு அம்மாவுக்கும் தெரியல, இவங்களுக்கும் தெரியலன்னா டப்பா கேட்டாங்கன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. இவங்க இதுக்கு முன்னாடியே இவங்க வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, உங்கள் பொண்ணு பொழைக்குமா என்ன ஏதுன்னு தெரியல, கர்ப்பப்பை நாங்கள் எடுத்தே ஆகணும், ஆப்ரேஷன் பண்ணும்போது கர்ப்பப்பை வாயில் பட்டுடுச்சு, கத்தி நஞ்சு கொடி கட் பண்ணும்போதும் ப்ளீடிங் நிற்காமலே போய்கிட்டே இருக்குது, அதனால் வந்து ரொம்ப சீரியஸ் தான், அவங்களுக்கு ப்ளஷரும் ஹையாக இருக்குது, அந்த நேரம் வந்து ஃபிக்ஸு வரலாம், அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போகலாம், பட் அவங்க உயிரே கூட போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே அம்மா வந்து இவர்கிட்ட எப்படி பேசுறது என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அம்மா உட்காந்துன்னு ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. இவங்க ஒரு பக்கம் என்ன ஏது நடக்குதுன்னு அழுதுட்டு இருக்காங்க. நான் உள்ள ஆப்ரேஷன் தேட்டரில் படுத்துட்டு இருக்கேன். எனக்கு எத்தனை மணிக்கு ஆப்ரேஷன் நடந்தது என்ன ஏதுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது, சரிங்களா? குழந்தை எத்தனை மணிக்கு பிறந்தது என்ன ஏது ஒன்றுமே தெரியாது. எனக்கு வந்து எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் கிட்ட போய் தான், எனக்கு வந்து 1 வீக் கிட்ட போய் தான் எனக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்ற விஷயமே எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த 2 கண்ணில் டேப் போட்டு ஒட்டியிருந்தாங்க. என்னை ஆப்ரேஷன் கிட்டத்தட்ட என்னை ஒரு 2:30 மணிக்கு தான் ஐசியூ கூப்பிட்டு வராங்களா, 2:30 மணி 3 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. என்னை அங்கேருந்து ஐசியூவிலேருந்து என்னை தள்ளிட்டு வரும்போது என் உடம்பு ஃபுல்லாக வந்து டீப்பு, மூக்கில் டீப்பு, வாயில் டீப்பு, கண்ணை மூடி வச்சுருந்தாங்க, டேப்பு இப்படி இப்படின்னு கிராஸ் கண்ணு 2 மூடி வச்சுருந்தாங்க. அப்புறம் கையில் ஃபுல்லாக டியூப், கை எனக்கு வந்து இந்த கை இந்த இடம் இந்த அதே மாதிரி வெள்ளல குடும்பமா இந்த வெள்ளல வந்து டியூப் வச்சுன்னு இந்த இடம்லாம் வந்து எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டு ஆல்ரெடி வச்சுருந்தாங்க. எனக்கு அந்த ஒரே ஒரு அந்த தம்பி பிறந்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த ஒன்றுமே எனக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியல. அந்த 1 வீக் கழிச்சு இல்லை கரெக்டாக ஒரு 3 மெஷின் சேர்த்து அப்படியே அவங்க எப்படி என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் வென்டிலேட்டரில் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். மிஷின் கூட அப்படியே எல்லாத்தையும் தள்ளி எடுத்துன்னு வந்தாங்க, அப்படியே உள்ளே எடுத்துன்னு போனாங்க. ஒரு பக்கம் ஹார்ட்டை துடிக்கிறதுக்கு மிஷின் ஒன்று தனியாக வச்சுருந்தாங்க, ஒரு பக்கம் வந்து மூச்சு விடுது இன்னும் மிஷின் ஒரு 4 கம்ப்யூட்டர் கிட்டத்தட்ட இருந்தது. அதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் வென்டிலேட்டரில் வச்சுருந்ததுனால அவங்களுக்கு சொல்ல தெரியல. வென்டிலேட்டரில் வச்சுருந்ததுனால வந்து இவங்க பாப்பா பார்த்தாங்களா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல, அம்மாவும் பாப்பா பார்த்தாங்களா என்ன ஏதுன்னு தெரியல எனக்கு. நான் பார்த்தேன், ஆனால் இவங்களுக்கு கூப்பிட்டு வர்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பாப்பா கூப்பிட்டு வந்து காமிச்சிட்டு போனாங்க. காமிச்சிட்டு போயிட்டு திரும்ப எடுத்துன்னு போயிட்டாங்க. இந்தமாதிரி பாட்டுக்கு ஏதோ இது போனாங்க, எடுத்துன்னு போனாங்க. வந்தாங்க, வந்துட்டு காமிச்சிட்டு டக்குன்னு எடுத்துன்னு போயிட்டாங்க. சரி வந்து காசு கேட்டாங்க, ஒரு 300 ரூபா காசு கேட்டாங்க. அத்தை என்ன சொன்னாங்க, உன்கிட்ட காசு இருக்குதாப்பா அப்படின்னு கேட்டாங்க. அது நான் வந்து இல்லைன்ட்டு நான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 50 ரூபா இருந்தது. சரி 50 ரூபா தான் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு 50 ரூபா கொடுத்து வாங்கவே இல்லை. சரி அப்புறமா நம்ம காசு கொடுத்துக்கலாம் போகிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறமேட்டுக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் வென்டிலேட்டரில் வச்சுருந்து ஒரு வாரம் கழித்து வந்து நான் கண்ணை திறக்கும்போது கொஞ்சம் எனக்கு நினைவு வரும்போது ஒரு நர்ஸும் ஒரு ஆயம்மாவும் பேசிக்கிறாங்க. அந்த அந்த இதுவுக்கு பேஷண்ட்டுக்கு வந்து அந்த கேஸுக்கு வந்து கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியுது. அவங்க சொல்கிறது என் காதில் விழுது, ஆனால் என்னால் கண்ணு திறக்க முடியல. மூச்சு விடுறதுக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் நான். எனக்கு வெறும் ஆக்சிஜன் மட்டும்தான் போட்டிருக்காங்க. நான் கண்ணை திறக்க முயற்சி பண்ணுறேன், என்னால் கிட்டத்தட்ட அந்த கம்ப்யூட்டரோட செட் பண்ணி அப்படியே என்னால் சுத்தமாக கண்ணையே திறக்க முடியல. நான் கை காலை அசைக்கும் போது டாக்டர் எல்லாம் என் பக்கத்தில் வந்திருக்காங்க. வந்து என்கிட்ட பேச்சு எனக்கு இந்த இடத்த தட்டி என்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. பேச்சு கொடுக்கும்போது என்னால் கண்ணை திறக்க முடியல அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அவங்க கண்ணை திறக்க முடியல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வந்து இருமா கண்ணில் டேப் போட்டிருக்கோம், நாங்கள் எடுக்கிறோம், இப்போ கண்ணை திறப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப்பை வந்து எடுத்தாங்க. எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா சொன்ன வார்த்தைப்படி நான் கண்ணை திறக்கும் போது என் அப்பா என் எதிர்க்க இருப்பேன் அப்படின்னு சொன்னபடி நான் கண்ணை திறக்கிறேன். எங்கள் அப்பா டாக்டர்கிட்ட
ஹாஸ்பிட்டலுக்கு ஏதோ பிளட் டெஸ்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமா அப்பாவும் போயிட்டு. ஆமாம், டெய்லி காலையில் ஒரு வாட்டி ப்ளட்டு கொடுப்பாங்க. இந்த ப்ளட்டு வந்து உடம்புக்கு செட் ஆகிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு ப்ளட் எடுத்து கொடுப்பாங்க. போய் டெஸ்ட் பண்ணணும். காலையில் ஒரு வாட்டி சாயந்தரம் ஒரு வாட்டி, டெய்லி 2 வாட்டி நான் போயிட்டு வந்துன்னே இருக்கேன். அப்போ வந்து இங்கே இது ஐயோ ஹாஸ்பிட்டல் பேர் கூட எனக்கு வரமா, ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல், அங்கே ஆர்எஸ்ஆர்லேருந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பிளட் டெஸ்ட்டை கொடுத்துட்டு ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்து அங்கே கொடுக்கணும். அப்போ நான் கண்ணை திறக்கும்போது அப்பாவும் மாமாவும் இப்படி என்னை கிராஸ் பண்ணாங்க. அப்போ நான் என் அப்பாவை பார்த்துட்டேன். அப்போ வந்து நான் என் அப்பாவை பார்த்தோன்னே எனக்கு அப்போ தான் எப்படி சொல்கிறது, நமக்கு அப்போ தான் குழந்தை பிறந்து மயக்க தெளிஞ்சு நம்ம எழுந்திருக்கிறோம் அப்படின்றத நான் நினைக்கிறேன். அதுக்குள்ளே 4 நாள் போயிடுச்சுன்னு இந்த அம்மாவுக்கு தெரியவே இல்லை எனக்கு அந்த 4 நாள் போயிடுச்சு அப்படின்னு. அப்போ என் அம்மா என் பக்கத்தில் வந்து நின்ன உடனே நான் கேட்குறேன், நீங்கள் இந்த பக்கம் என் அம்மா, எங்கள் வீட்டுக்காரர் இந்த பக்கம் நிற்கிறாங்க. அப்போ நான் அம்மாவை கேட்குறேன், என் லைஃபே போயிடுச்சுமா, என் லைஃபே முடிஞ்சிடுச்சு, இதுக்கு மேலே நான் இருந்து என்ன பிரயோஜனம், இதுக்கு நான் செத்தே போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு என் அம்மா கிட்ட சொல்லிட்டு நான் அழுவுறேன். மாமாவுமே இல்லைம்மா நீ அழாத, ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது கூட இல்லை எனக்கு தெரியும், எனக்கு கேட்டுட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன். அப்போ வந்து அம்மா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எதுவும் நடக்கலம்மா, நல்லபடியாக குழந்தை பிறந்துச்சு, பையன் பிறந்திருக்கான் அவனுக்கு, நல்லபடியாக தான் இருக்குது, அதெல்லாம் எதுவும் இல்லை. மாமா சார் நான் உன் லைஃப்பை கெடுத்துட்டேன்ல மாமா, உன் வாழ்க்கையே போயிடுச்சு இல்லை அப்படின்னு சொல்லும்போது, மாமா எனக்கு நீ நல்லபடியாக இருக்க, எனக்கு அது போதும், எனக்கு கடைசி வரைக்கும் நீ இருந்தால் போதும், நல்லபடியாக நீ பாரு, குழந்தை ஃபோட்டோ பாரு, நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை ஃபோட்டோ காட்டுறாங்க. அப்போ தான் சொல்கிறேன், இல்லை எனக்கு கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க, எனக்கு தெரியும், இப்போ பேசினாங்க, எனக்கு காதில் விழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் அழகத்தை பார்த்துட்டு எனக்கு மூச்சு விட முடியாமல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டாக்டருங்கெல்லாம் வந்து எனக்கு இந்த இடத்த ஹோல்ஸ் போட்டு இந்த இடத்த டியூப் போட்டு ஒரு 4-5 டியூப்பு போட்டு வச்சுருந்தாங்க, இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு, ட்ரிப்ஸ் ஏற்றுறதுக்கு, பிளட் ஏற்றுறதுக்கு, எல்லாத்துக்குமே. ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் ரொம்ப வாழ்க்கையை ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு நான் என் குழந்தைய பெற்று எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தேன். அந்த 4 நாள் எப்படி போச்சு, என்னாச்சு, ஏதாச்சு எதுவுமே எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணேன், ஏது பண்ணேன், இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, நான் திரும்ப உயிரோட வருவேனா, எந்திரிச்சு வருவேனான்னு எதுவுமே எங்களுக்கு தெரியாது. கடவுள் நான் செஞ்ச புண்ணியமா இல்லை இவர் செஞ்ச புண்ணியமா இல்லை என் அப்பா அம்மா செஞ்ச புண்ணியமான்னு தெரியல. கடவுள் நான் திரும்ப உயிரோட வரணும் அப்படின்னு எழுதி இருந்திருக்காரு. ரிட்டனு எவ்வளோ அதுக்கப்புறமும் ரொம்ப பிளட் ஏற்ற முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த யூரின் நரம்பு தெரியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் பிளட்டுக்காக அதாவது டெய்லி ஒரு 4 நாள் 5 நாள் ஒரு வாரம் கிட்டத்தட்ட அப்படியே அமிச்சாங்க. டாக்டர்கிட்ட ப்ளட்டு வாங்கி கொடுப்பாங்க, ப்ளட் எடுத்துன்னு போய் டெஸ்ட் பண்ணுவேன், டெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப வருவேன். அந்த ப்ளட்டு கொடுத்துட்டு ஒரு நாள் முன்னாடி கொடுத்துருப்பேன். அந்த ப்ளட்டுக்கு இருந்து ரிப்போர்ட் வாங்கிட்டு வருவேன். ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு திரும்ப ப்ளட் எடுத்து சாயந்தரம் திரும்ப ப்ளட் எடுத்துகிட்டு போவேன். கொடுத்தா ரிப்போர்ட்டுக்கு திரும்ப வாங்கிட்டு வருவேன். இப்படி போய்கின்னு வந்துக்கின்னு இந்த நடந்து போய்கின்னு வந்துக்கின்னு இந்த ஒரு சாரி ஃப்ரெண்ட்ஸ், மன்னிச்சிக்கோங்க, மாமாவுக்குமே வேலைக்கு டைம் ஆகிடுச்சு. நான் இந்த வீடியோ இதோட கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோ நான் வந்து உங்களுக்கு நான் முடிஞ்ச இன்றைக்கி ஈவினிங் இல்லைன்னா நாளைக்கு நான் அந்த பேலன்ஸை என்ன நடந்தது இன்னும் டீட்டெயிலாக வந்து ஏன் கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய சூழ்நிலை என்ன ஏது எப்படி டெலிவரி ஆகி முழுசாக எப்படி வீட்டுக்கு வந்தோம் அப்படின்றத வந்து பாதி வீடியோவை நான் நாளைக்கு ஷேர் பண்ணுறேன், இல்லைனா இன்றைக்கி நைட்டே நான் அதை ஷேர் பண்ணுறேன். ஓகே, பாய். சாரி ஃப்ரெண்ட்ஸ், மாமாவுக்கு வேலைக்கு டைம் ஆகிடுச்சு, அதனால தான் நாங்கள் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ லஞ்ச் டைமில் தான் நாங்கள் வந்து இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அவங்களுக்குமே டைம் ஆகிடுச்சு, 2 மணிக்கு அவங்க போனோம். அதனால தான் என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.